ஆதார் கார்டுல அப்டேட்ஸ் பண்றதுக்கான கட்டணங்கள் அந்த சார்ஜஸ் வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சில கேசஸ்ல டிராப் பண்ணிருக்காங்க. சோ அந்த சார்ஜஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்ப்போம். ஆதார் அப்டேட்கான சார்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது UIDAI வெப்சைட் போயிட்டு நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ்க்கு சில சேஞ்சஸ்க்கு தான் சார்ஜ் ஆகும். பட் நம்ம நேரா ஆதார் சென்டர் போயிட்டு பண்ணக்கூடிய எல்லா சேஞ்சஸ்க்குமே சார்ஜஸ் வசூலிப்பாங்க. சோ வழக்கமா இவ்வளவு நாள் இருந்த சார்ஜஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 1ல இருந்து இந்த சேஞ்ச் நடைமுறையில இருக்கு. 2028 செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த அப்டேட்டட் சார்ஜ் தான் நடைமுறையில இருக்கும். இது வரைக்கும் 50 rupees கலெக்ட் பண்ண எல்லா விதமான சேஞ்சஸ்க்கும் இனிமேட்டு 75 கலெக்ட் பண்ணுவாங்க. 75 கலெக்ட் பண்ண இடத்துல 90 rupees கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் 100 rupeesக்கு பண்ணிட்டு இருந்த சேஞ்சஸ் 125 ஆகும். 125 rupeesக்கு பண்ணிட்டு இருந்த சேஞ்சஸ் 150 rupeesக்காவும் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சார்ஜஸ்க்கு எக்ஸம்ஷன் இருக்கு. குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு நீங்க புதுசா அப்ளை பண்ணீங்கன்னா அது ஃப்ரீ. அண்ட் அவங்களுடைய 5 to 7 years அண்ட் 15 to 17 yearsல நீங்க பண்ணக்கூடிய பயோமெட்ரிக் அப்டேட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ஏஜ் லிமிட்ல வராதவங்க நீங்க பண்ணக்கூடிய எல்லா விதமான சேஞ்சஸ்க்குமே சார்ஜஸ் இருக்கு. உங்களுடைய நேம், ஜெண்டர், பர்த் டேட், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே சேஞ்ச் பண்ணனும் அப்படினா 75 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஆதார்ல வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா அதுக்கும் 75 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 to 14 years இல்லனா 17 yearsக்கு மேல இருக்கவங்களுக்கு கட்டாயமா பயோமெட்ரிக் அப்டேட் பண்றீங்க அப்படினா அதுக்கு சார்ஜஸ் 125 rupees இருக்கும். அண்ட் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு 40 rupees சார்ஜ் ஆகும். இதெல்லாம் தான் அப்டேட்டட் சார்ஜஸ். இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.